ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க சந்தோஷ் குமார். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாராலையும் ஃபார்முலா 1 காரை டிரைவ் பண்ண முடியுமாங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா 1னா என்னங்கிறத ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஃபார்முலா 1 நம்ம சிம்பிளா வந்து F1 அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கார் ரேஸ், ஓகேவா? அது கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கார் ரேஸோட நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடு கூட எடுத்துக்கோங்க, 200 மைல்ஸ் பெர் ஹவர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம டைரக்டா வந்து கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 320 கிலோமீட்டர் பர் ஹவர், 322 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா 1 பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கூட நாசா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்புனாங்க, இந்த ராக்கெட் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து இலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்புறாங்க, டிராகன் கேப்சூல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதோட மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ரொம்ப அதிகமான பொருட்செலவில் நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலா வந்து இந்த ஃபார்முலா 1 வந்து கம்பேர் பண்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியில நடக்கக்கூடிய இருக்கிறதுலே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரேஸா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆட்டோமொபைல் திங்கா இருக்கட்டும், அது வந்து ஃபார்முலா 1 தான். அவ்வளவு செலவு பண்ணி தான் வந்து ஃபார்முலா 1 நடத்த முடியும். அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே நடத்த முடியாது, ஓகேவா? அதனாலதான் நான் ஹிண்ட் எடுத்து வச்சிருக்க கூட பாருங்க, ஸ்பேஸ் ஷிப் ஆன் ரோடு அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா 1 காரோட ரேஸ் ப்ரொசீஜர் என்ன நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 2 டிரைவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மெர்சிடஸ் பென்ஸ்ல இருந்து 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஃபெராரில இருந்து 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, தென் ரெட்புல்ல இருந்து 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா 2 கார் வந்து இன்வால்வ் ஆகும் ஒவ்வொரு டீம்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அடுத்து நம்ம சொல்லணும்னா, இந்த ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் நடக்கும். ஒரு நாளை வந்து பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, செகண்ட் நாளை வந்து குவாலிஃபையிங் சொல்லுவாங்க, தேர்ட் நாள் நடக்கக்கூடிய ரேஸ் தான் வந்து ஆக்சுவலான ரேஸ். அதுதான் வந்து நம்ம டிவியில பார்க்கக்கூடிய ரேஸ். நம்ம குவாலிஃபையும் இப்போலாம் போடுறாங்க, பட் சொல்றேன், ஓகேவா? இதோட கான்செப்ட் என்னன்னா, பிராக்டிஸோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம எவ்வளவு பெரிய டிரைவரா இருந்தாலும் ஒரு புது ட்ராக்ல நம்ம டிரைவ் பண்றோம். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ட்ரில நம்ம போய் டிரைவ் பண்றோம்னா ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்றோங்கிற பட்சத்துல அந்த ட்ராக்ல நமக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம டே 1 வைப்பாங்க. டே 2 என்னன்னா குவாலிஃபையிங் ரவுண்டு. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஃபார்முலா 1 ரேஸா இருக்கட்டும், இல்லை மோட்டோ ஜிபி ரேஸா இருக்கட்டும், நமக்கு டவுட் வரும். எந்த பிராண்டை வந்து ஃபர்ஸ்ட் நிக்க வைப்பாங்க, எந்த டிரைவரை வந்து செகண்ட் நிக்க வைப்பாங்க அப்படிங்கிற டவுட். அதோட கான்செப்ட் என்னன்னா, இந்த குவாலிஃபைங் ரவுண்ட்ல யாரு வந்து ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வந்து ரேஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுதான் அதோட சிம்பிளான கான்செப்ட். தென் வந்து இதுல அந்த மாதிரி தான், ஃபர்ஸ்ட் யார் வராங்க, செகண்ட் யார் வராங்க அப்படிலாம் வின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போவோம். அதுக்கெல்லாம் ஆக்சுவலா நம்ம தனியா வந்து ஒரு டாபிக்கே பாக்குற மாதிரி இருக்கும். பாயிண்ட்ஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பிரிப்பாங்க. டோட்டலா வந்து 10th பிளேஸ் வரைக்கும் தான் வந்து பாயிண்ட் கொடுப்பாங்க. 10th பிளேஸ்க்கு மேல நீங்க எந்த பிளேஸ்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் எதுவும் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா வந்து இதுல வந்து 2 சாம்பியன்ஷிப் இருக்கு. ஒன்னு வந்து டிரைவர் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கான்செப்ட் என்னன்னா, இப்ப நான் வந்து மெர்சிடஸ் பென்ஸ் காரை ஓட்டி நான் வின் பண்றேன்னா, நான் வந்து அந்த காரோட டிரைவர். இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, ஏன்னா வந்து ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு விதமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இது பட்டிருக்கும், ஓகேவா? ஃபார்முலா 1 வந்து உங்களுக்கு ஒரு பேஸை கொடுத்துருவாங்க. இப்படிதான் வந்து காரை டிசைன் பண்ணுங்கிற பேஸ் மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்க எப்படிலாம் அந்த காரை டிசைன் பண்ணா அது வந்து ரேஸை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்ஜினியர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து அது மாறும், ஓகேவா? காரோட மாடல் மாறாது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட வின் ஃபிளாப்பா இருக்கு, டிஆர்எஸ் சொல்லுவாங்க, டிராக் ரெசிஸ்டன்ஸ் திங், அதெல்லாம் வந்து மாறும், ஓகே? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா 1 இப்படிதான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஓட்டலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஃபார்முலா 1 காரை டிரைவ் பண்ணோம்ல, டிரைவ் பண்ணும்போது அந்த காக்பிட் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் ஆகும். 60 டிகிரிங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. ஸோ அந்த கார் வந்து 60 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கம்மியாகும். அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 2 கிலோகிராம்ஸ்லேருந்து 3.5 கிலோகிராம்ஸ் வரைக்கும் உங்க பாடியோட வெயிட் கம்மியாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 கிலோ வரைக்கும் கூட கம்மியாகும் ஒரு ரேஸ்க்கு. அது கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரேஸுங்க ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இருக்கும். 90 மினிட்ஸும் அந்த காக்பீட் வந்து இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். இந்த காக்பீட் வந்து இவ்வளோ ஹீட் ஆகுறதுனால நம்ம ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 170 பீட் பர் மினிட்லேருந்து 180 பீட் பர் மினிட் வரைக்கும் தான் பீட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து நம்ம 170 to 180லாம் நம்ம நினைச்சு பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபார் 90 மினிட்ஸ்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டுக்கலாம். மாரத்தான் இருக்குல்ல, ரன்னிங் ரேஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நேம் பாத்தீங்கன்னா இலியாட் கிப்சோக். நான் நேமை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, ஸ்பெல்லிங் போடுறேன், அதை நீங்களே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் 2 மணி நேரத்துல கடந்திருக்காங்க, ஓகே? அவங்களோட ஹார்ட் பீட் என்ன இருக்குன்னா 160 to 170. அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு, ஓகேவா? அப்போ அந்த மாரத்தான் ரன்னருக்கு அது வேர்ல்டு ரெக்கார்ட்னா,
இங்க வந்து F1 ஓட்டுற எல்லாருமே வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க போல, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கும் அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணுவோம்ல கார்ல, அது மாதிரி அந்த F1 கார்ல நீங்க பிரேக் அப்ளை பண்ணணும்னா 100 கிலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸை வந்து நீங்க ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த பிரேக் வந்து உங்களால கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதை நினைச்சு பார்க்கவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதையும் தாண்டி ஜி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உட்காந்துட்டு திடீர்னு ஒரு இம்பாக்ட் ஆகும். ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும் போது, லேண்ட் ஆகும் போது ஜி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். லைக் டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே சொயின்னு ஒரு ஜி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம பஞ்சி ஜம்பிங் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேலேருந்து கீழே குதிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சொரன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம உயிரே நம்ம கையில இருக்கு. அதுதான் வந்து ஜி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5G கிரியேட் ஆகும். 5Gங்கிறது ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் படுத்தக்கூடிய ஒரு ஜி ஃபோர்ஸ் தான். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா F1 டிரைவரோட ரியாக்ஷன் டைம் பாத்தீங்கன்னா 200 மில்லி செகண்ட்ஸ். 200 மில்லி செகண்ட்ஸை நம்ம வந்து கரெக்டா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பூனையோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த பூனையோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா 20 to 70 மில்லி செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாம்போட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா 45 to 80 மில்லி செகண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அது நம்ம டக்குன்னு கடிக்கிறதா இருக்கட்டும், பூனை நம்மளை அட்டாக் பண்றதா இருக்கட்டும், இதுதான் அந்த மில்லி செகண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? அதனாலதான் நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் கூட பார்த்திருப்போம். பாம்பு வந்து பூனையை கடிக்க வரும்போது பூனை ஈஸியா தட்டி விட்டுரும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பார்த்துருப்போம் நம்ம யூடியூப்ல. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் டைமிங் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, வால்டரி பொட்டாஸ் அப்படிங்கிற ஒரு டிரைவர், இந்த நேமையும் நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2019 அவங்க ரேஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன் அந்த டைம் பாத்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட்ஸ். வெறும் 40 மில்லி செகண்ட்ஸ். அது வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஹையஸ்டான ரியாக்ஷன் டைம் அது. ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த F1 கார் ரேஸுங்கிறது வந்து ஜஸ்ட் காரை டிரைவ் பண்றது கிடையாது. அதையும் தாண்டி பிசிக்கலி நீங்க சூப்பர் ஃபிட்டா இருக்கணும், மென்டலி நீங்க சூப்பர் ஃபிட்டா இருக்கணும். அப்ப மட்டும்தான் உங்களால டிரைவ் பண்ண முடியும். லைக் நம்ம பாடி பில்டிங், ஃபிட்னஸ், கேலிஸ்தனிக் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபிட்னஸ் லெவலுங்கிறது F1 டிரைவருக்கு கண்டிப்பா தேவை. ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங்கால F1 காரை கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது, டிரைவ் பண்ண முடியாது. ஆசைக்கு வேணா நவுத்தி பார்க்கலாம், மற்றபடி நம்மளால நார்மலா டிரைவ் பண்ண முடியாது. ஓகே? ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கார் ரேஸ் பத்தின கண்டென்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கும் தனியா ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஓகே? ஸோ திஸ் இஸ் யுவர் சந்தோஷ்குமார். உங்களோட வேலிடான காமெண்ட் வந்து காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பை.